கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, இதை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும், தெளிவு உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட கொண்டு வந்திருக்கிறேன். நிரம்பி வழிய உங்களுக்கு கொடுக்கப்படும். யூ ஷால் பி கிவன் ரன்னிங் ஓவர். நிரம்பி வழிய உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, கொடுப்பதை குறித்து நம்ம எப்படி கொடுக்கணும், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிவிங். இயேசு சொல்கிறாரு, நம்பர் 1 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிவிங், கொடுப்பதினுடைய தாற்பயம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், ஆங்கிலத்தில் இட் ஷால் பி கிவன் என்றிருக்குது. எதை கொடுக்குறீங்களோ அதை திரும்ப தருவேன் என்றல்ல. கொடுங்கள், தென் யூ ஷால் பி கிவன். ஒரு ஈக்குவேஷன், ஒரு பிரின்சிபிள், ஒரு தாற்பயம். கொடுங்கள், அப்பொழுது தென் யூ ஷால் பி கிவன். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அமுக்கி குலுக்கி அப்படி நிரம்பி வழியும்படி. சரிந்து விழும்படி என்றால் ஓவர்ஃப்ளோயிங், ரன்னிங் ஓவர். நிரம்பி வழியும்படி நன்றாய் அளந்து. குட் மெஷர், சரியாக அளந்து என்றால் குட் மெஷர். பிரியமானவர்களே, ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்குது, பிரியமானவர்களே, எ லார்ஜ் குவான்டிட்டி, எ குட் மெஷர். நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்கள் கையில் கொடுக்க முடியாது. நீங்கள் கையில் கொடுத்தீங்க, ஆனால் திருப்பி கொடுக்கறத நீங்கள் கையில் வாங்க முடியாது. மடியை பிடிக்கணும், இல்லை ஒரு பெரிய பக்கெட் கொண்டு போகணும். நீங்கள் கொடுத்தது கையில் கொடுத்தீங்க, ஆனால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்போது அதை நீங்கள் கையில் வாங்க முடியாது, நீங்கள் மடியில் வாங்கணும். இதை கொடுக்கறத பற்றி இங்கே பார்க்குறோம். வேகமாக நான் கடந்து போகிறேன். ரெண்டாவது, பிரியமா, என்னென்ன கொடுக்கறதுனா என்ன? 3 டைப்ஸ் ஆஃப் கிவிங். 3 விதமாக கொடுப்பதை பற்றி நான் சொல்கிறேன். ஒன்று, ஆனரிங் காட், தேவனை கனப்படுத்துவது, நம்ம நன்றி செலுத்துவது, நம்ம கனத்தை தெரிவிப்பது, அது ஒரு கொடுப்பது. ரெண்டாவது, இறை அரசை கட்டி எழுப்புவதற்காக. அவங்க ஒரு கோயில் கட்டலாம், அவங்க தொழுகை கூட கட்டலாம். பிரியமானவர்களே, ஒரு ஜபாலயத்தை கட்டலாம், அதுக்குரிய தேவைகளை சந்திக்கலாம், ஒரு ட்ராக்ஸ் போடலாம், ஒரு புக்கு போடலாம். அந்த கிங்டமை ஸ்ப்ரெட் பண்ணுற, அது ஆண்டவரை ஆனர் பண்ணுறோன்றல்ல. பிற வழிபாட்டு முறையில் உள்ளவங்களும் அவங்களுடைய ராஜ்யத்தை, அவங்களுடைய அரசு, அவங்களுடைய சித்தாந்தத்தை பரப்புவதற்காக எழுதுவாங்க, செலவழிப்பாங்க. ஒன்று தேவனை கனப்படுத்துவதற்காக, இன்னொன்று அந்த இறை அரசை ஸ்தாபிப்பதற்காக. மூன்றாவது, ஹெல்பிங் த புவர். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சில செய்யலாம். ஆனால் பொதுவாக இந்த தொண்டு நிறுவனங்கள் பார்த்தோன்னா பிற வழிபாட்டு முறையிலும் கூட இறை நம்பிக்கை உள்ளவங்க அதிகமாக ஏழைகளுக்கு இறங்குறாங்க, அதிகமாக. ஆனால் பொதுவாக இப்படி ஒரு மனிதாபிமானம் நம்மகிட்ட இருக்குது, இல்லாதவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அப்போ கொடுப்பது என்பது முதலாவது ஆனரிங் காட். ரெண்டாவது, பிரியமானவுள்ள ஒரு இறை அரசை கட்டுவதற்காக, அது சித்தாந்தங்களை பரப்புவதற்காக, அந்த ஊழியங்களுக்காக, அதன் தேவைகளை சந்திப்பதற்காக, நம்முடைய கொள்கைகளை பரப்புவதற்காக. இது அரசியல் கட்சிகள் கூட
அவங்களுடைய கொள்கைகள் சித்தாந்தங்களை பரப்புவதற்காக, தேர்தலுக்காக எல்லாம் கூட செலவழிப்பாங்க. இது அவங்க வீட்டுக்காக இல்லை. மூன்றாவது, பிரியமானவர்களை, இறை நம்பிக்கை இல்லாட்டா கூட நமக்கு இருக்க பொருளால் ஏழைகளுக்கு, ஏழை என்பதை காட்டிலும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுகிற ஒரு கொடுக்கு. இந்த மூன்றில் இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிறது குறிப்பாக ஆனரிங் காட். நம்முடைய வேதாகமத்தின்படி தேவனை எப்படி ஆனர் பண்ணலாம், இந்த தேவனை ஆனர் பண்ணுறது குறித்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். கொடுப்பதில் உள்ள விதங்கள். பிரியமானவர்களே, தேவனை கனப்படுத்துவதற்காக எப்படி கொடுக்கணும் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆனர் த லார்ட். பொருள் என்று சொல்லும்போது ஒன்றை இருக்கிற வெள்ளியோ இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒன்றை இருக்கிற காசு பணமாக இருக்கலாம். உன் கையில் கிடைக்கிறது அது ஆடா இல்லைன்னா கனியா என்ற வேறுபாடு இல்லை, உன் பொருளை தான். அதால் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தரை நீ கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பிரியமான, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் அதை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். ஏதோ ஒரு ஏழை கஷ்டப்படுறான், நீடில் இருக்கான். ஏழை என்றால் நம்ம புவர் என்பதல்ல. வேதத்தில் ஏழை என்று சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்க அநேக சொல் சிறுமைப்பட்டவன், தேவையோடு இருக்கிறவன். யாரோ ஒருத்தர் ஒரு தேவையோடு இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு உதவி பண்ணு, கர்த்தர் அதை உனக்கு திருப்பி தருவார். யாரோ ஒரு பிள்ளைக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ ஒரு 1000 ரூபா கொடுத்து ஃபீஸ் கட்ட உதவி செய்கிற, ஆண்டவர் அந்த 1000 ரூபாய் எப்படியும் அவனுக்கு கொடுத்துருவார். நீ எவ்வளோ செலவழிச்சு அது உனக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ ஏழைகளுக்கு இறங்குவதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் யாருக்கும் கடன்பட மாட்டார். நீ ஏழைகளுக்கு, ஏழை என்றால் மீண்டும் சொல்கிறேன், தேவைப்படுவர்களுக்கு இந்த தேவையை நீ சந்திப்பாயானால் ஆண்டவர் எப்படியும் அதை உனக்கு திருப்பி தருவார். ஆனால் உன்னுடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் நீ கர்த்தரை கனப்படுத்தும் போது பிரியமானவர்களுடைய ஆலைகள் நிரம்பி வழி. பிரியமானவர்களே, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட், எப்படி நான் ஆண்டவரை ஆனர் பண்ணுறது? நம்முடைய வேதாகமத்தின்படி ஐ வாண்ட் டு ஆனர் காட். எப்படி ஆனர் பண்ணுவது? 3 காரியங்கள். நம்ம வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யூ கேன் ஆனர் காட் வித் தீஸ் 3 திங்ஸ். நம்பர் 1, பைபிளில் பார்க்குறோம், டைதிங்ஸ். இல்லைன்னா வித் ப்ரொபோர்ஷன் டு யுவர் இன்கம். உன் வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷன், உன் வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷனை கர்த்தருக்கு என்று எடுத்து கொடுப்பது. ஆனால் வேதாகமத்தில் உள்ள ஒரு பழக்கம் 10ல் 1, 10ல் 2 கூட கொடுக்கலாம், 10ல் 9 கூட கொடுக்கலாம். அது பின்னால் சொல்கிறேன். உன் வரவுக்கு தக்கதாக ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு போர்ஷனை எடுத்து வைக்கிறது. அது ஆண்டவரை கனப்படுத்துறது. ஆண்டவரை கனப்படுத்துறது. 2வது முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அதை கர்த்தருக்கு என்று எடுத்து வைக்கிறது. நம்ம வீட்டிலே வழக்கங்கள் உண்டு. இப்போ பிள்ளைக்கு கல்யாண கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அநேக குடும்பங்கள் போது, எல்லா குடும்பங்கள்லேயும் முதல் கார்டு பாஸ்டர் கொண்டு கொடுக்கணும், ஊழியர் கொண்டு கொடுக்கணும். ஒரு வாகனம் வாங்குகிறோம், முதலாவது கோயிலுக்கு ஓட்டு வரணும். நேராக கோயிலேருந்து ஜெபம் பண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி நம்ம கர்த்தருடைய காரியங்களை ஃபஸ்ட்டுன்னு வைக்கிறோம். அது நமக்கு இயற்கையாக உள்ள ஒரு சுபாவம். அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலையும் எதை நீ ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறியோ அதை கர்த்தருக்கு பிரித்து வைப்பது, அவரை கனம் பண்ணுவது. ஏன் ஃபஸ்ட் இன்விடேஷன் பாஸ்டர் கொண்டு கொடுக்கணும்?
ஒரு ஊழியக்காரனை, தேவ மனுஷனை கனப்படுத்துகிறோம். அது ஃபஸ்ட் இன்விடேஷன். கர்த்தர் கொடுக்குற மாதிரி கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரத்தை கொண்டு கொடுக்குறோம். கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இது ஏற்க தானே. அதே போல் நம்முடைய வருமானத்தில் ஒரு வேலை கிடச்சிட்டு முதல் மாத சம்பளம் ஆர்டர் கொடுத்துருவோம். வேலையே இல்லாமல் எத்தனையோ மாதம் இருந்துட்டோம். இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்கு. அது 50,000 ஆனாலும் சரி, 80,000 ஆனாலும் சரி, ஒரு மாத சம்பளம். இன்றைக்கி சில ஏஜென்சியில் கூட சொல்கிறாங்க, நாங்கள் வேலை வாங்கி தரோம், ஒரு மாத சம்பளம் கொடுத்துடணும். ஒரு நல்ல வேலை வாங்கி தரோம், ஒரு மாத சம்பளம் கேட்குறோம் ஏஜென்சியில். இப்போ நாங்கள் ஊழியக்காரங்களாக ஒரு மாதம் சம்பளம் தாங்க என்று கேட்கல. அந்த முதல் சம்பளம் கர்த்தர் ஆனர் பண்ணுற லா இருக்கா இல்லையா என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். ஐ வாண்ட் ஆனர் த லார்ட். பிரியமானவரில் ஒரு பையன், ஒரு பாஸ்டருடைய பையன், அவனுக்கு வேலை கிடச்சிது. அவங்க வீட்டில் பேசிட்டாங்க, நம்ம அவன் சம்பளத்தெல்லாம் கேட்கக்கூடாது, மரம் வச்சோம் கனி பறிப்போம்லாம் கிடையாது, அவன் சம்பளத்தை அவன் மேனேஜ் பண்ணி பழகட்டும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணியிருந்தாங்க. அவன் சம்பளம் வாங்கிட்டு வந்தான், காணிக்க எதுவுமே கொடுக்கல. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மகிட்ட வளர்ந்த பையன் முதல்மா சம்பளத்தையே காணிக்க கொடுப்பான்னு பார்த்தோம், ஒரு பைசா கொடுக்கல, தசமபாகம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. சரி கேட்க வேண்டாம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினான். அவன் அந்த முழு சம்பளத்தையும் கொண்டு வந்தான். அப்போ அவங்க அப்பா கேட்டார், ஏன்டா நீ போன மாதம் ஒன்றும் கொடுக்கலன்னாரு. அவன் சொன்னால், அது ஒரு 15 days தான் வேலைக்கு போயிருந்தேன், ஆண்டவருக்கு பாதி சம்பளமாக கொண்டு வந்து கொடுக்க, அதனால் இந்த தடவை 1.5 மாத சம்பளத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இட் இஸ் டிசைர் டு ஆனர் த லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அவனை எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார். அவனை எவ்வளோ அரைகுறை சம்பளமாக கர்த்தர் கொடுக்கறது, அதனால தான் அந்த 1.5 மாதம் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் மனதில். சில வியாபாரம் வேறு வழிபாட்டு முறையில் உள்ளவங்க கூட முதல்ல யாரோ அந்த கீரை வாங்குறாங்க, முதல்ல யாரோ ஒரு பொருள் வாங்குறாங்க, உடனே அந்த காசை எடுத்து சாமி கும்பிட்டு தனியாக வச்சுருவாங்க. லாபம், அதான் லாபம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல், அவருக்கு அன்றைக்கு ஒரு சபை, அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஒரு டாக்டர், அன்றைக்கு முதல் கேஸ், அது 50 ரூபானாலும் சரி, 500 ரூபானாலும் சரி, முதல் கேஸுடைய ஃபீஸ் என்னதோ அந்த ஃபீஸ் எடுத்து தனியாக வச்சுருவார் டெய்லி. அது ஃபஸ்ட் ஃப்ரூட். இப்படி தான் செய்யணும்னு ரூல்ஸ் சொல்லலை. கர்த்தரை கனப்படுத்துங்க. பிரியமானல, உங்கள் வரவுக்கு தக்கதாக ஒரு போர்ஷன் வேதத்தில் அதிகமாக 10ல் 1ன்னு பார்க்குறோம். இன்னொன்று, ஹவு வி கேன் ஆனர் த லார்ட் கீப்பிங் த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஃபார் த லார்ட். கீப்பிங் த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஃபார் த லார்ட். முதற்கனி கர்த்தருக்கு. சிலவங்க வீட்டில் விளைகிற ஒரு முருங்கைக்காய்னா கூட முதல்ல வந்த முருங்கைக்காய், முதல்ல வந்த மாம்பழம்லாம் கூட கர்த்தருக்கு எடுத்து வைப்பாங்க. முதல்ல போட்டு கோழி முட்டை கர்த்தருக்கு அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இது நம்ம மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிறது. அது நம்ம மனசும் கர்த்தர். ஒருத்தனுடைய பசு 2 கண்டுக்குட்டி போட்டுச்சு. ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை, 2 கண்டுக்குட்டி. உடனே சொன்னால், ஒன்று கர்த்தருக்கு, ஒன்று நமக்கு. 50%, 50 விழுக்காடு. ஒன்று கர்த்தருக்கு, ஒன்று நமக்கு. எல்லோரும் கேட்டாங்க, எதுடா கர்த்தருக்கு, எது உனக்கு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொன்னால் நீங்கள் பாரபட்சம் காட்டிடுவீங்க. ஒன்று கர்த்தருக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று கர்த்தருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். 2 ஒரே மாதிரி நல்லா வளர்த்தோம். கொஞ்ச நாள் கழித்து வெள்ளை கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. வெள்ளை கண்ணுக்குட்டி இறந்தவொன்னு அவன் சொன்னான், கர்த்தர் தனக்குரியதை எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தனக்குரியதை எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா உங்கள் மனதில் எப்படி நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. நம்முடைய மனதில் எப்படி கர்த்தரை நம்முடைய முதற் பலனால் கனம் பண்ணுறது?
அது நம்பர் ஒன் டைதிங், ஒரு போர்ஷன். நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். நம்பர் 3 உங்களுடைய அற்பிதங்கள், ஆஃபரிங்ஸ். போன வாரம் அந்த சொல்லு பார்த்தோம், அற்பிதம். நல்ல அருமையான தமிழ் சொல். எசேக்கியேலில் மாத்திரம் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. கர்த்தருக்குரியதாக்கு, நம்முடையவைகளை கர்த்தருக்குரியதாக்குவது. ஒரு பிறந்தநாள் வருது, ஒரு ஸ்தோத்திர காணிக்கை, ஒரு உற்சாக காணிக்கை, பிரியமானவர்களே ஒரு பொருத்தனை காணிக்கை. இப்படி கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக ஒரு ஆஃபரிங். கர்த்தர் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை கட்டளையிட்ட ஒரு ஆஃபரிங், ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஆஃபரிங். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திர பலி, சமாதான பலி, பொருத்தனை பலி. இப்படி 3 விதத்தில் கர்த்தரை கனம் பண்ணுறோம். ஒன்று ஒரு போஷன், வரவுக்கு தக்கதாக. இன்னொன்று முதற் பலன். இன்னொன்று நம்முடைய அற்பிதங்கள், அர்ப்பணம். நம்ம தெரிந்து கொண்ட மாதிரி ஒரு உற்சாகத்தோடு கூட ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், பிரியமான, இதெல்லாம் தான் அற்பிதம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அர்ப்பணிக்கிறோம் அதற்காக. இப்போ இன்றைக்கு நேரம் கருதி இந்த முதல் பகுதி மாத்திரம் டைதிங், ஏன்னா அதில் தான் நிறைய சந்தேகங்கள். கடந்த வாரத்தில் இப்படிப்பட்ட காணிக்கையில் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற ஒரு உண்மையான சகோதரி டைதிங்கை பற்றி சில சந்தேகங்கள், அவங்க சந்தேகம் இல்லை, கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்வதற்காக சில காரியங்களை கேட்டாங்க. அது என் பக்கம் உள்ளத்தில் ஒரு உந்துதலாக இருந்தது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு. பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம் கொடுக்கறத பற்றி. ரெண்டாவது பார்த்தோம் கொடுக்கறதில் உள்ள 3 காரியங்கள். ஆனரிங் காட், ஸ்ப்ரெடிங் அவர் வியூஸ், கொள்கைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள், தாற்பயங்கள். மூன்றாவது தேவை உள்ளவர்களுக்கு உதவுவது. அதில் இன்றைக்கு கர்த்தரை கனப்படுத்துவது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் முதல் பகுதி டைதிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டைதிங்கை குறித்து தான் நம்ம வாசிக்க கேட்டோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 6-12 வசனங்களை கேட்டோம். பிரியமானவர்களே, மல்கியா ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். பழைய ஏற்பாட்டினுடைய முடிவு, புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கம். முன்பு தொடர்ந்து மல்கியாவை குறித்து நம்ம அநேக வாரங்கள் வேத பாடமாக படித்திருக்கோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தையே வேத பாடமாக படித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மறக்கப்பட்ட, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியிலேயும் மறக்கப்பட்ட அநேக சத்தியங்கள் மல்கியாவில் வெளிப்படுது. இந்த பலதாரம், பொலிகமி, ஒருவனுக்கு அநேக மனைவிகள், அதை பழைய ஏற்பாட்டில் அவங்க தப்பாக நினைக்கல. பிரமாணத்தின் காலத்துக்கு பிறகு கூட தாவீது, சாலமோன் அவங்கெல்லாம் தப்பாக நினைக்கல. ஒருவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் மல்கியாவில் தான் அந்த வெளிப்பாடு முதலாக வருகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி அல்லவா படைத்தார். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கான்செப்ட், தேவனுடைய சிருஷ்டிப்பில் உள்ள கான்செப்ட், இடைப்பட்ட காலங்களில் ஒருவேளை மறக்கப்பட்டிருந்தாலும் மல்கியா அதை நினைப்பூட்டுகிறார், புதிய ஏற்பாட்டுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தான் இங்கே தசம பாகத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வாசிக்க கேட்டோம். 3ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும்போது நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க, நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்வதை மறந்துட்டீங்க. அப்போ என்னத்தை மறந்துட்டாங்க? தசம பாகம் கொடுக்கறதையும் மறந்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை, தேவையில்லை. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும், அது என்ன போயிட்டு லேவியன் கையில் 10 ஒன்று பிரித்து கொடுக்கணுமா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்னிடத்துல திரும்புங்க, நான் உங்களிடத்துல திரும்புவேன். நீங்கள் என்ன வஞ்சிக்கலாமா, என்ன திருடலாமா, என்னை கொள்ளையடிக்கலாமா அப்படிங்கிற. நாங்கள் எங்கே ஆண்டு போய் கொள்ளையடிச்சு? ஆமாம், எனக்கு வர வேண்டிய தசம பாகத்தை என்கிட்ட கொடுக்கலன்னா வரி ஏய்ப்பு செய்கிற மாதிரி தானே. அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய அந்த வரியை நம்ம கொடுக்கலன்னா வரி ஏய்ப்பு செய்கிறோம், அரசாங்கத்தை ஏமாத்துறோம். அதே போல் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தலைன்னா தேவனை ஏமாத்துறோம், வஞ்சிக்கிறோம். யூ ராப் மீ, தமிழில் நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமான்னு இருக்கும். ஆங்கிலத்தில் யூ ராப் மீ, நீங்கள் என்னை திருடுறீங்க, என்னை கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் யாரை பார்த்து? அதெல்லாம் கொடுக்க மறந்தவங்களை பார்த்து, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்துல திரும்புங்க, நான் உங்களிடத்துல திரும்புவேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு குறிப்பாக இந்த நாட்களில் தசம பாகத்தை குறித்து பல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. சில இதெல்லாம் தசம பாகம் உருட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை பாஸ்டருக்கு தான் கொடுக்கணுமா, சபையில் தான் கொடுக்கணுமா, வேறு எங்கேயாவது செய்யலாமா, ஏன் இஷ்டப்படி செலவழிக்கலாமா, நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன், என்னென்னமோ பல உபதேசங்கள் இன்றைக்கு தசம பாகத்தை பற்றி இருக்குது. அதில் ஒன்றும் வினோதம் இல்லை. பிரியமான கிறிஸ்தவத்தினுடைய அழகே அதுதான். இப்போ இயேசுவை பற்றி கிறிஸ்டாலஜி, இயேசுவை பற்றி பல உபதேசங்கள் இருக்கு. இயேசு ஒரு மனுஷன், இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன், இயேசு தேவன், இயேசுவை பற்றி பல உதாரணங்கள் இருக்கு. மரியாதை பற்றி பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ரட்சிப்பை பற்றி இப்படி ஒரு நாள் ரட்சிப்பு, ஒரு மனம் திரும்புதல், ஒரு குறிப்பிட்ட நாளில் மனம் திரும்புதல் வேணுமா, ரட்சிப்பு டே ஆஃப் சால்வேஷன், ரட்சிக்கப்பட்ட நாள் எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா, தண்ணி தெளிச்சா போதும், அதான் கொடிக்கு கீழே நடந்தாலே ஞானஸ்தானம் தான், இல்லை தொட்டியில் எடுக்கலாம், இல்லை ஓடுற தண்ணியில் தான் எடுக்கணும், யோர்தானில் போய் தான் எடுக்கணும், இயேசு யோர்தானில் தான் எடுத்தார், பேப்டிஸ்ட் எடுத்தால் பல கருத்துக்கள் இருக்குது. பிரியமானவர்களே, அந்நிய பாஷை பேசுகிறத பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. அந்நிய பாஷை உருட்டல், அந்நிய பாஷை பேசலாங்கிறாங்க, அந்நிய பாஷை பேசக்கூடாதுங்கிறாங்க. வருகையை பற்றி பல கருத்துக்கள் இருக்குது. ரகசிய வருகை உண்டு, ரகசிய வருகை கிடையாது. பெரிய உபத்திர காலத்துக்கு முன்பாகவே வருகை இருக்கும், உபத்திர காலம் பாதி சென்ற போது வருகை இருக்கும். பல கருத்துக்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. சிலர் சொல்லுவேன், ஏன் கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நான் அதற்காகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதான் கிறிஸ்தவத்தினுடைய அழகு. பிரியமானவர்களை வசனம் குறித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:19, 1 கொரிந்தியன்ஸ் 11:19 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். உங்களுக்குள் மார்க்க பேதங்கள் இருப்பது நல்லது. ஒருத்தர் தசம பாகம் கொடுக்கலாங்கிறாங்க, ஒருத்தர் கொடுக்க வேண்டாங்கிறாங்க, ஏதோ ஒன்று கொடுத்தா போதுங்கிறாங்க, ஒருத்தர் இதை ஏன் இஷ்டப்படி நான் ஊழியத்துக்கு கொடுக்கலாம், மிஷினரி கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாங்கிறாங்க. பிரியமானவர்களே, பைபிளில் போட்டிருக்கு தசம பாகத்துக்கு திராட்சை ரசம் மதுபானம் வாங்கி குடிக்கலான்னு போட்டிருக்குது. அதனால நான் என் தசம பாகத்தை எடுத்து வச்சு டாஸ்மாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருக்கலாம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் கிறிஸ்தவத்தினுடைய அழகு. அவன் தான் உத்தமன் இன்னான் என்று விளங்கும்படி. இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் தான் எது ரைட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அடிக்கடி சொல்லியிருக்கேன், 3 காரியங்கள் வேணும். 1 ரேஷனல், கொஞ்சம் பகுத்து அறியணும். இன்னொன்று லாஜிக்கல், ஒரு தர்க்க சாஸ்திரம். இது சரினா இது தப்பு, இது தப்புனா இது சரி, அவங்க சொல்கிறது சரியா, இவங்க சொல்கிறது சரியா, ஒரு லாஜிக்கலாக யோசிக்கணும். 3வது எம்பரிக்கல், ஒரு பட்டறி. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷன், ஒரு ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தசம பாகத்தினுடைய ஆரிஜின், பிரியமானவர்களே, இது ஏதோ வேதத்தில் இருக்கு, மோசே சொன்னார் என்றெல்லாம் இல்லை. நான் நிறையா நூல்களில் அதை பார்த்தேன். ஃபாஸ்டஸ்ட் பைபிள் டிக்ஷனரி, ஃபாஸ்டஸ்ட் பைபிள் டிக்ஷனரியில் போட்டிருக்குது. பிரியமானவர்கள், இந்த டைத்து கொடுக்குற பழக்கம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, யூத மார்க்கத்துக்கு முன்பாகவே கிரேக்கர் மத்தியில், பாபிலோனியர் மத்தியில், ரோமன்ஸ் மத்தியில், காத்தேயன்ஸ் மத்தியில், அரேபியன்ஸ் மத்தியிலலாம் இருந்திருக்கு. எகிப்தில் இருந்ததாகவும் நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியாவில் போட்டிருக்குது. த பேமெண்ட் ஆஃப் டைத் இஸ் ஸோ ஏன்ஷியன்ட் and deeply rooted in the history of human race that it was much simpler and have natural to believe that among the Jews the practice was in existence long before in the time of Moses. International Standard Bible Encyclopedia வில் பிரியமானவர்களே, ரொம்ப ஏன்ஷியன்ட் நாட்களில் இருந்து, பழங்காலத்திலிருந்து இந்த பழக்கம் இருந்தது. மோசே காலத்துக்கு முன்பாகவே இஸ்ரவேலர், யூதர்கள், எபிரேயர், அவங்க மத்தியில் இந்த பழக்கம் இருந்ததற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. இது புதிதாக மோசேனாலோ இல்லை கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்த ஒரு பழக்கம் அல்ல. மனுக்குலத்தில் தொண்டு தொட்டு வரலாற்றில் இந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பல நூல்களில் நான் அறிந்து கொண்டேன். நம்முடைய வேதாகமத்தில் இது முதல் முறையாக எங்கே வருது என்று பார்த்திங்கன்னா
ஆதியாகமம் 14:20. ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இன் த பைபிள். ஆதியாகமம் 14:20 வாசிங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பிரியமானவர்களே, மெல்கிசதேக்குக்கு ஆபிரகாம் யுத்தத்தில் கிடைத்த அந்த கொள்ளை பொருள், ஆடு மாடு கிடச்சிருக்கும், பொண்ணு வெள்ளி கிடச்சிருக்கும், கத்தி கபடா கிடச்சிருக்கும், எல்லாத்துலேயும் 10 அந்த மற்ற போர்களை கொண்டு அவங்ககிட்ட எடுத்த வெள்ளி பொண்ணு அதில் 10 அங்கேருந்து ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு 100 ஆடு ஓட்டிட்டு வந்தாங்களா, 10 ஆடு மெல்கிசதேக்குக்கு. இப்படி ஆபிரகாம் முதல் முறையாக அப்படி செய்தான்றதுல அவனுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. இங்கே ஒரு பதிவு இருக்குது, அவ்வளோதான். எத்தனை முறை கொடுத்தேன் எத்தனை முறை கொடுக்கலன்னெலாம் தெரியாது. ஆனால் அவனுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்குது. ஒரு முறை கொடுத்த பதிவு இங்கே இருக்குது. மெல்கிசதேக்கு ஒரு ஏழை அல்ல, அவன் ஒரு ஆசாரி, அவன் ஒரு ராஜா. அந்த நாட்களில் ராஜா தான் ஆசாரியில் இருந்தாங்க, ஆசாரிகள் தான் ராஜாவாக இருந்தாங்க. கிறிஸ்தவத்துலேயும் ரொம்ப நாள் இந்த பழக்கம் இருந்துச்சு. ப்ரீஸ்ட் தான் ரூலர் ஆஃப் த ஸ்டேட் ரூலர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த ப்ரீஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு. ரோம மதத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஜூலியஸ் சீசர் தான் அந்த போன்டிஃபஸ் என்ற பட்டத்தை கொடுத்தாரு வேண்டான்னு சொல்லி. மீண்டுமாக டொமிஷியன் அந்த பட்டத்தை திரும்ப எடுத்துக்கொண்டு ஹீ பிகேம் த ரிலீஜியஸ் ஹெட் அண்ட் த ஸ்டேட் ஹெட். என்றைக்குமே இருந்திருக்கு, எல்லா நாடுகள்லையும் இருந்திருக்குது. பிரியமானவர்களே, அதே போல் மெல்கிசதேக் தான் ராஜா, மெல்கிசதேக் தான் ஆசாரியன். அந்த மெல்கிசதேக்கை கனம் பண்ணுறதுக்காக பிரியமானவர்களை தனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் 10 எடுத்து கொடுக்குறான். இது ஒரே ஒரு தடவை தான் கொடுத்தான் அப்படி என்றால, ஒரு தடவை கொடுத்தது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தபடியினால ரெண்டாவதாக இதை பற்றி வசனம் குறித்து கொள்ளுங்கள். எபிரேய 7ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த சம்பவத்தை பற்றி எபிரேயரை ஆக்கினவன், இந்த ஆத்தர் ஆஃப் ஹீப்ரூஸ். இது ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் என்று சொன்னால், அவன் மடியில் இருந்த லேவி மடியில் இருந்த ஆரம் மெல்கிசதேக்கு தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய பொருள் ஏன் அந்த குடும்ப ஆசீர்வாதமாக வருது? நீங்கள் கொண்டு வந்து தசமபாகத்தை கொடுக்கும்போது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்கள் பிள்ளைகளே கர்த்தரை கனப்படுத்தி தசமபாகம் கொடுக்கிறார்கள். அதனால தான் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அங்கே ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான்னு சொன்னால் அவன் மடியில் இருக்கிற லேவி தசமபாகம் கொடுத்தான். லேவி தசமபாகம் கொடுத்தான் என்றால் அவன் மடியில் இருக்கிற ஆரோன் தசமபாகம் கொடுத்தான். அப்படி தான் இங்கே லாஜிக்கலாக பார்க்குறோம். அப்போ நீங்கள் கொண்டு தசமபாகம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கொடுக்குறாங்க, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கொடுக்குறாங்க, உங்கள் சந்ததி கொடுக்குது. அப்போ அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. தட்ஸ் த லாஜிக்கல். we are able to see that. பிரியமானவர்களே, எபிரேயரில் தான் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் குறித்து கொள்ளுங்க. ரெண்டாவதாக இந்த பழக்கம் இருந்தபடினால வசனத்தை குறிச்சிக்கோங்க. ஆதியாகமம் 28, 20, 21, 22 யாக்கோபு பொருத்தனை பண்ணுறான். ஆண்டவரே, நான் வெறும் கையும் கோலும் தடியுமா போகிற இடத்துல என்ன ஆகுமோ தெரியாது. மாமா இருக்கானோ செத்தானோ தெரியாது, ஏற்றுக்குவானோ ஏற்றுக்க மாட்டானோ தெரியாது, போய் சேர்வேனோ சேர மாட்டேனோ தெரியாது. அப்பா, எப்படியாவது நான் பத்திரமா போய் சேர்ந்தேன்னா 10 ஆண்டவரே தசமபாகம் நான் உமக்கு கொடுத்துட்றேன். உமக்கு கொடுத்தேன்னா எப்படி கொடுப்பான், யார்கிட்ட கொடுப்பான், அதெல்லாம் நமக்கு தெரியலை. அவங்க யாரை ஆசாரியராக எடுத்தான், இல்லை யாரை ராஜாவாக எடுத்தான், யார் கையில் கொடுப்பான்னு தெரியலை. பின்னால் அவன் கொடுத்தானா யார்கிட்ட கொடுத்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் பொருத்தனை பண்ணினது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கோ கொடுத்துருப்பான், யாரோ ஒரு ஆசாரியன்ட்டு அவன் கொடுத்துருக்கணும். எப்படி கொடுத்தான் என்று தெரியலை. பிரியமானவர்களே, அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு அந்த வழக்கம் இருந்திருக்கும், பதிவு இல்லை. யாக்கோபு அதை சொல்கிறான். இவ யாக்கோபுடைய பிள்ளை யோசேப்பு. தாத்தா செஞ்சதை பார்த்துருக்கான். அந்த ஊரில் வழக்கமாக இருக்கு. எகிப்தில் இந்த பழக்கம் இருந்தது என்று நான் வாசித்திருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வாசித்து காட்டினது போல் அன்றைக்கு இருந்த எல்லா நாடுகள்லையும் இந்த பழக்கம் இருந்திருக்கு. இப்போ யோசேப்பு அந்த ராஜா ஒரு தரிசனம் கண்டு சொல்கிறார். அப்போ யோசேப்பு சொல்கிறான், ஒரு 7 வருஷம் நல்ல செழிப்பான வருஷமாக இருக்கும், 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகுது. அதுக்கு யோசேப்பு ஒரு ஆலோசனை சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் அது வாசித்துருங்க.
சீக்கிரமா. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. 5 ஒரு பங்கு. அங்கே பார்வோன் தான் ஆசாரியர், பார்வோன் தான் ராஜா, பார்வோன் தான் பிரீஸ்ட். 5 ஒரு பங்கை வாங்குங்க. பிரியமா, 5 ஒரு பங்கு என்று சொன்னால் 10 டபுள் டைதிங் அப்படின்னு சொல்லுவாங்க தியாலஜியில். டபுள் டைதிங் 10 எனக்கு 10 கொடுத்தவங்கெல்லாம் தெரியும். யோசேப்பு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தில் 10 கொண்டு வந்து பார்வோனுடைய களஞ்சியம். பார்வோனுடைய களஞ்சியம்னா ஆங்கிலத்தில் ஸ்டோர் ஹவுஸ் என்று பார்ப்போம். பிரியமாலே பார்வோனுடைய களஞ்சியம்னா அந்த நாட்டை போஷிப்புக்கிற ஒரு ஆசாரியனுடைய களஞ்சியம்னு எடுத்துக்கலாம். நீங்கள் 10 எடுத்து எல்லாம் வீட்டில் வைங்க, பஞ்சகாலம் வரும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லு. ஒரு இடத்துக்கு கொண்டு வா, அந்த ஆசாரனுடைய பண்டக சாலையில் கொண்டு வந்து சேர்த்துருங்க, வீட்டில் வைக்கக்கூடாது. டபுள் டைட்டிங் சொல்கிறோம். 10 அதான் 5 அப்போ இவங்ககிட்டலாம் அந்த பழக்கம் முதலியே இருந்திருக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையில் ஆசீர்வாதங்களில் 10 வரவுக்கு தக்கதாக, அந்த ஆசீர்வாத விளைச்சலுக்கு தக்கதாக எடுத்துக்கொண்டு போய் அந்த ஸ்டோர் ஹவுஸில் கொடுக்கறது, பண்டக சாலையில் சேர்க்கறது, அந்த மெல்கிசேதேக் அந்த நீதியின் ராஜாவிடத்தில் கொடுக்கறது, இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்திருக்கு. பிரியமானவர்களே, வேதத்தில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணங்கள், மோசேயினுடைய பிரமாணங்கள் எல்லாம் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த பழக்க வழக்கங்களுக்கு ஒரு உரு சேர்ப்பது, ஒரு சட்ட வடிவு கொடுப்பது. கொலை செய்யக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், கொலை செய்யாது இருப்பாயாக. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெரியும், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. பிறகு எதுவுமே புரிது கிடையாது. இப்போ இந்த ஓய்வு நாள், வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் ஓய்வு நாள். கடந்த வாரத்தில் பண்ணால் ஒருத்தரோட பேசுகிறேன், இது வரைக்கும் உலகத்தில் ஏன் 7ல் ஒரு நாள் ஓய்வு நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கல. ஆனால் எல்லா மதத்திலேயும் 7 நாளில் ஒரு நாள் இறை வழிபாட்டுக்குன்னு பிரித்து வைக்கிற பழக்கம் இருக்குது. எல்லா மதத்துலேயும் இருக்குது. எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பதும் மோசேயுடைய பிரமாணத்தினால வரலை. நீங்கள் யாத்திராமத்தை கருத்தாய் வாசிப்பீர்களானால் குறித்து கொள்ளுங்க, நேரம் இல்லை. யாத்திராமத்தை கருத்தாய் வாசிப்பீர்களானால் இந்த கற்பனைகள் 10 கட்டளைகள் எல்லாம் 20ஆம் அதிகாரத்தில் தான் கொடுக்கப்பட்டது. 20ஆம் அதிகாரத்தில் தான் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 16ஆம் அதிகாரத்திலேயே மன்னா சேர்ப்பதை பற்றி சொல்லும்போது ஓய்வு நாளில் சேகரிப்பு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த கற்பனை கொடுப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஓய்வு நாள், தமிழ் அது ஓய்வு நாள் என்று பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் சபத், நாட் ரெஸ்ட் டே. தமிழில் மொழிபெயர்ப்பில் அதை ஓய்வுன்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அதனால நிறைய பேர் ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். நம்ம மைண்ட்லேயே அது ரெஸ்ட்டுன்னு ஆயிடுச்சு. சபோத் 7ஆம் நாள். அப்போ அது 7ஆம் நாளுங்கிற பழக்கம் பிரியமானவர்களே கற்பனை கொடுப்பதற்கு முன்பாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஒரு வியாக்கியானத்தில் பார்த்து அவங்க அடிமைகளாக இருக்கும்போது அவங்களுக்கு கூடாது. இப்போ அவங்க விடுதலை பெற்றாங்க. ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டு செட்டப் பண்ணுங்க, இந்த மண்ணெல்லாம் சேகரிக்க போக வேணாம் அப்படின்னு ஆண்டவர் வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குது. ஆண்டவர் சொன்னார்னு தெரில. அதே போல் இந்த தசமபாகம் கொடுக்கிற பழக்கமும் அவங்களுக்குள்ள இருந்ததை அவர் ரெகுலரைஸ் பண்ணுறாரு. அந்த சட்டத்துக்கு பிரியமானவர்களே ஒரு டிராஃப்ட், அந்த டிராஃப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்போ அதனுடைய சரத்துக்கள் எல்லாம், இப்போ கொலை செய்யாது இருப்பாயாக, கொலை செஞ்சால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், சட்டம் ஏற்றுகிற இடம் சட்டமன்றம், பாராளுமன்றம் சட்டம் ஏற்றிட்டாங்க. கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்சால் அவனுக்கு தண்டனை. அப்புறம் என்ன இருக்குல்ல டீட்டெயில்ஸ் போடுறாங்க, என்ன மாதிரி கொலை இருக்குது, இவன் வேணுக்கு ப்ரீமெடிடேட்டட் மர்டரா இல்லை தெரியாமல் பண்ணிட்டான். நம்ம மாமரத்தில் கல் அடித்தா அந்த கல் அவன் மேலே விழுந்துச்சுன்னா அவன் மேலே கல் அடிக்கலை, ஆக்சிடெண்ட்டா இல்லை இவன் அவனை மர்டர் பண்ணுறதுக்கு அவன் இவனுக்கு ஏதாவது கேடு பண்ணானா,
அவன் இப்படி பண்ணனால தான் இவன் திரும்ப ரிட்டாலியேட் பண்ணானா, இன்னும் அதை அனலைஸ் பண்ணணும். எதுக்கு என்ன தண்டனை? இதுக்கு 14 வருஷம், இதுக்கு மன்னிச்சு விட்டுறலாம், இதுக்கு தூக்கில் போடணும், இதுக்கு வாழ்நாள் சிறை, ஆயுள் தண்டனைனா 14 வருஷம், வாழ்நாள் சிறை அப்படின்னு சொன்னான்னா அவன் சிறையை விட்டு வரவே கூடாது. எதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அதை யார் எக்ஸிக்யூட் பண்ணணும்? நீதிமன்றத்தினுடைய வேலை என்ன? போலீஸுடைய வேலை என்ன? சிறை அதிகாரிகளுடைய வேலை என்ன? யார் யார் என்ன செய்யணும்? வகை இருக்கு. அதே மாதிரி இந்த தசம பாகத்தை குறித்து மோசேயுடைய பிரமாணங்களில் இஸ்ரவேல் ஜனத்துக்காக வகையறுக்கப்பட்டது. யார் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி அப்படியெல்லாம் கொடுக்கலாம், எங்கே கொண்டு கொடுக்கணும் என்று கொடுக்கணும். அந்த கொடுக்கறத எப்படி எப்படி கொடுக்கணும் என்று சொல்லி வகையறுத்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, முதலாக இந்த தசம பாகத்தை குறித்து மோசேயினுடைய பிரமாணத்தில் 27ஆம் அதிகாரம், the first occurrence in the Mosaic law is in Leviticus chapter 27. 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து இருக்கு. இதான் லேவியர். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம பைபிள் ரீடிங்கில் கூட அடிக்கடி சொல்லுவேன், வேதத்திலே ஆகமம் என்று சொல்லுவது லேவியர் ஆகமம். ஆகம விதிகளெல்லாம் நல்லா குறிக்கப்பட்ட புத்தகம் லேவியர் ஆகமம். அந்த லேவியர் ஆகமத்தில் கடைசி, அதான் சொல்லுவாங்க, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். கடைசியாக என்ன சொன்னார், லாஸ்டில் என்ன சொன்னார் அப்படிமா, கடைசியாக குறிக்கப்பட்டது தான் தசமபாகம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் மட்டுமாக 5 வசனங்களில் பிரியம். அதோடு கூட லேவியராகமம் முடிவடைகிறது. எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் என்றெல்லாம் விவரமாக சொல்லியிருக்குது. கொஞ்சம் வேகமாக வாசித்து கடந்து போவோமா? தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதா இருந்தானா, அப்ப மீட்டுக்கொள்ள மனதா இருந்தால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10இல் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கோல் கீழ்ப்பட்ட ஆடுகளிலே 10இல் 1 கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம். அதனுடைய பொருள் என்னன்னா, இவன் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வர்றாங்க, மேய்ச்சிட்டு வந்து தொழுவத்தில் மடக்க போகிறாங்க, கையில் கோல் வச்சுக்குவாங்க, எண்ணி விடும், 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிச்சு வச்சு. அந்த ஆடு நல்ல ஆடோ இழப்பமான ஆடோ நீ பார்க்க வேண்டாம். அடுத்தால 1 2 3 4 5 6 7 8 9 10. அந்த 10 கர்த்தருக்குரியது. அது நீ நல்லதோ இழப்பமானதோ என்று சொல்லி பார்க்க வேண்டாம். அந்த ஒருத்தர் சொன்னால ஆண்டவர் தனக்குரியதை எடுத்துக்கிட்டாருன்னு கடைசியில் ஒரு டயலாக், அந்த மாதிரிலாம் டயலாக் பண்ணாத. 10வது கர்த்தருக்குரியது. அது நல்லதோ இழப்பமானதோ நீ கர்த்தருக்கென்று எடுத்து வைத்துக்கொள். அதை மாற்றவும் வேண்டாம். அதை நல்லதுக்கு பதிலாக நான் இந்த இழப்பமானதுக்கு பதிலாக நல்லதை கொடுக்குறேன், நல்லதுக்கு பதிலாக இழப்பமானதை கொடுக்குறேன், அப்படிலாம் நீ ஒன்றும் சூஸ் பண்ண வேண்டாம். மாற்றினால் அதுவும் கர்த்தருக்கு, அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாகிய 2ம் பரிசுத்தமாகும். இந்த 10வது ஆடு கொஞ்சம் இழப்பமாக இருக்குன்னு வருது, இது வேண்டாம்ப்பா, இந்த ஆடை நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தெரிந்து கொண்டா சரி, அதையும் கொடு. நோயின்னு ஒன்று வந்துச்சுல்ல முதல்ல, அதுவும் கர்த்தருக்குரியது. இந்த 10வது கர்த்தருக்குரியது. நீ அதுக்கு பதிலாக இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா கொடுத்துக்கோ. ஆனால் இந்த 10வது கர்த்தருக்குரியது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களோடு சொல் என்றார். நீ ஒரு ஆட்டை மீட்டுக்கொள்ளலாம், ஆனால் இந்த 10வது கவுண்ட் பண்ணுறதை உன் இஷ்டப்படி நீ மீட்டுக்கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. இதோடு கூட அந்த லேவியராகவும் முடிவடையுது. பிரியமால இப்போ நிறைய காரியம் பார்த்தோம். கொடுக்கறதை பற்றி பார்த்தோம், தேவனை கனப்படுத்தி கொடுப்பதை பற்றி பார்த்தோம், தசம பாகத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். முதல்ல வேதத்தில் தசம பாகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். பிரியமான மோசேயுடைய பிரமாணத்தில் தசம பாகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்கள், இந்த மோசேயுடைய பிரமாணங்களை படிக்கும்போது தசம பாகத்தை குறித்து ஒரு 5 தாற்பயங்கள், a 5-fold principle.
இப்போ வாஸ்த பகுதியில்னு உங்களுக்கு தெளிவாக சொல்ல, முதலாவது அது கர்த்தருக்குரியது. இட் இஸ் த லார்ட்ஸ். அது கர்த்தருக்கு உரியது. அதை நம்ம இஷ்டப்படி எடுக்கக்கூடாது. எனக்கு கிடைத்த வருமானத்தில் அது இழப்பமோ நல்லதோ அது கர்த்தருக்குரியது. பிரியமானவர்களே, விளக்கத்துக்காக சொல்கிறேன். நம்ம சபையில் ஒரு சிஸ்டர், அவங்க ஒரு கைத்தொழில், அவங்க படிப்பின் மத்தியிலே ஒரு கைத்தொழில் செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் 50 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 100 ரூபா கிடைக்கிது, ஒரு நாள் 1000 ரூபா கிடைக்கிது. அதில் அவங்க பாஸ்டர்கிட்ட எப்படி ஒரு 100 ரூபா கொண்டு தசமம் வாங்க கொடுக்க அப்படின்னு வைக்கப்பட்டாங்களாம். அப்புறம் ஆண்டவர் அவங்களோட இப்படி பேசினார் அப்படின்னு கொண்டு. அது இழப்பமானதோ நல்லதோ நீ பார்க்க வேண்டாம். அது 100 1000 10,000 நீ பார்க்க வேண்டாம். உனக்கு வருமானம் 1000 கிடச்சிதா, அப்போ 100 ரூபா கொண்டா. வருமானம் 100 தான் கிடச்சிதா, 10 ரூபா கொண்டா. அது கர்த்தருக்குரியது. எங்களை இப்படி தான் பாஸ்டர் வளர்த்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாங்கள் கல்யாணம் கட்டினோடனே ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு ரூல் போட்டார். ஆராதனை முடிஞ்சு அதை காணி கூட்டு போகக்கூடாது, நீங்களும் பாப்பாவும் ரூமில் வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னார். ஒரு அன்பின் நிமித்தம். அதிலேருந்து நாங்கள் ரூமில் கொண்டு கொடுப்போம். அப்புறம் ஊழியங்களே வந்துச்சு. ஒருத்தர் கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏதோ கோயில் முடிஞ்சோன்னு கையில் கொடுத்துட்டு போகிறது ஈஸி. இவர் எங்கிட்ட வேறு ரூமில் கொண்டு வந்து கொடுன்ட்டாரா, லேட் ஆகிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து போகணும், டைம் ஒத்து வரல. ஒரு வெனஸ்டே வேத படத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண போயிருக்கேன். கோமா, அன்பின் கோபம் தான். கோமா கொடு, என் காசு எங்கே, இப்படி தான் கேட்டு, என் காசு எங்கே, இப்படி தாங்க நாங்கள் வளர்ந்தாக்கா சந்தோஷப்படுறோம். என் காசு எங்கே அப்படின்னாரு. பாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறீங்க, டைம் கிடைக்க மாட்டேங்க பாஸ்டர், சண்டே வர்றோம் பாஸ்டர் அப்படி. உமக்கு 10 நாள் பிந்தி சம்பளம் போட்டால் ஒத்துக்குவீரா? என் காசை நீ லேட்டாக கொடுக்கலாமா? சுந்தரையா அன்பாக கேட்குற, என் காசை லேட்டாக கொடுக்கலாமா? நான் சிரிச்சிட்டேன். ஆனால் எனக்கு உள் மனதில் தெரியும், ஏன் நான் கொடுக்கல, எனக்கு ஏதாவது தேவை இருக்கா, நெருக்கம் இருக்கா, ஒருவேளை அறிந்து கொள்ள அவர் வாஞ்சியாக இருக்கலாம். நான் கொடுக்குற காசு அவருக்கு தேவை என்றல்ல. அன்றைக்கே அது ஒரு வளர்ந்த சபை தான். ஆனால் அந்த அன்பு உரிமை சொன்னவர், ஏன் காசு எங்கே. 2ஆவது சொல்கிற, உமக்கு 10 நாள் சம்பளம் பிந்தி போட்டால் ஒத்துக்குவீரா? என் காசை நீ பிந்தி வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிறார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். நம்பர் 1 அது கர்த்தருக்குரியது. அப்படி தாங்க வாசம். அதை நம்ம கொடுக்கலைன்னா வரி ஏய்ப்பு செய்கிற மாதிரி கர்த்தரை வஞ்சிக்க, வேதத்தின்படி கர்த்தரை வஞ்சிக்கிறோம். we deceive God, we cheat God. கர்த்தருக்குரியது அது. 2வது நம்ம வாசித்த பதில் நம்பர் 2, இது holy unto the Lord, it should be kept separate. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பிரியமானவர்கள், ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பழக்கங்கள் இருக்கும். இப்போ அன்றைக்கு ஆடு மாடு கொடுத்துருப்பாங்க, இன்றைக்கு நமக்கு அது சம்பளமாக வருது. சம்பளங்களுக்கு ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு இருந்த பழக்கம், நான் ஃபஸ்ட்டு இந்த கவரை திறந்து பார்க்க மாட்டேன், எண்ண மாட்டேன். 10 ரூபா கூட இருந்துச்சா குறைய இருந்தால் தெரியாது. வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி இப்படி தான் செய்யணும்னு நான் சொல்லலை, நாங்கள் செஞ்சது. ஜெபம் பண்ணி அந்த தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் அந்த கவரில் உள்ள மற்ற காசை நாங்கள் செலவழிப்போம். அது பரிசுத்தமானது. இன்றைய வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. என் கூட இருக்க தம்பி மாதிரி தெரியும். எனக்கு வர்ற காசில் நான் எடுத்து வைக்கிற தசம பாகம் முதல்ல அதை எடுத்து ஒரு கவரில் தனியாக வைப்பேன். அதுக்குன்னு ஒரு பவுச் வச்சு. அது எவ்வளவு ஹோலியாக ட்ரீட் பண்ண முடியும்? பிரியமானவர்களே, ஏனோ தானோ என்றார். அது முருங்கைக்காயாக தான் இருக்கணும், அது முட்டையாக தான் இருக்கணும், அது கோழியாக தான் இருக்கணும் என்றால. அன்றைக்கி கவரில் சம்பளம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் பேங்க்கில் போடுறாங்க, பேங்க்கில் சம்பளம் போடுறாங்க. பிரியமான டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. கையில் வாங்குறது ரொம்ப நல்லா இருக்குது. அது அவர்கள் கையில் வாங்குவாயாகன்னு இருக்குது. ஆனால் அப்படி தான் வாங்கணும்னு ரூல் கிடையாது. அன்றைக்கி கையில் சம்பளம் வாங்கணும், கொண்டு போய் ஆசாரியன் கையில் கொடுத்தோம். இன்றைக்கி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். பிரியமானவர்களே, அதனால் அது டிஜிட்டல் இப்போ உதாரணமாக உங்களை ஒரு சிலர் அறிந்திருப்பீங்க. இந்த மாதத்திலிருந்தோ இல்லை ஏப்ரல் மாதத்திலிருந்தோ நான் நினைக்கிறேன், 12 கேஷே கட்ட முடியாது.
ஃபாஸ்டேக் வழியாக போனால் 80 ரூபான்னா 80 ரூபா. நீங்கள் கேஷ்க்கு யூபிஐ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 1.25%. 100 ரூபான்னா 125 ரூபா. வெறும் கேஷ் கொடுத்தீங்கன்னா 100 ரூபான்னா 200 ரூபா கொடுக்கணும். இன்றைக்குள்ள ரூல். பிரியமானவர்கள், இனி கேஷே அக்செப்டபிள் கிடையாது. கேஷே அக்செப்டபிள் கிடையாது. ஒன்று நீங்கள் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை ஃபாஸ்டேக் ஒட்டி இருக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து இல்லை நான் காசு தான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அதே பழக்கம் தசமபாகத்துக்கும் வரும். டிஜிட்டலாக இன்றைக்கி சில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இன்னும் சில சபைகளில் தவறு கிடையாது. சில சபைகளில் காணிக்க நேரத்தில் கூட அவங்க முன்னால் QR கோட் வைக்கிறாங்க. அந்த QR கோடில் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் சரியாக தப்பா என்றால் தவறு கிடையாது. இன்றைக்குள்ள மெத்தட் அன்றைக்கு இந்த மாதிரி மெத்தட் கிடையாது. அன்றைக்கு இந்த RBI கிடையாது, இந்த கோல்டுக்கு ஈக்குவல் கேஷ் கிடையாது. அன்றைக்கு பணம்னு சொல்லப்பட்டதெல்லாம் வெள்ளி தங்கத்தை உருக்கி வச்சுருந்தாங்க. அந்த மதிப்பில் செய்யலை. ஒரு வெள்ளி, அந்த வெள்ளியை கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இல்லை ஆடு கொடுத்து அவங்க அரிசி வாங்கினாங்க. பண்ட மாற்று முறை இருந்தது. பிரியமானவர்கள், நீங்கள் என்ன முறையில் கொடுத்தாலும் சரி, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்ற உணர்வு வேணும். அது கர்த்தருக்குரியது. ரெண்டாவது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது நாட் இம்யூட்டபிள். அது நீங்கள் விரும்புகிறது போல மாற்ற முடியாது. நீங்கள் விரும்புகிறது போல மாற்ற முடியாது. இது இழப்பமானது, இது நல்லது, இட் இஸ் இம்யூட்டபிள். நீங்களாக ஒரு பிளான் பண்ணி செய்ய முடியாது. பிரியமான இந்த உதாரணங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன். பாஸ்டர் சுந்தர அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். அந்த சபையில் இருந்த ஒரு விசுவாசி எப்போதும் ஒழுங்காக டைத்து கொடுப்பார். அவர் ரிட்டையர் ஆனார். ஒரு பெரிய தொகை வந்துச்சு. பாஸ்டர் சுந்தரையாட்ட வந்து சொன்னார், நல்ல மனசு பாஸ்டர், உங்கள் கை ஓட்ட கை பாஸ்டர், எவ்வளோ கொடுத்தாலும் தூக்கி கொடுத்துருவீங்க. அவர் உண்மைதான். இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுப்பார். நானும் அதை தான் பழகியிருக்கேன். எவ்வளோ கொடுங்க, நல்லா செலவழிப்பேன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. பெரிய மகளை எனக்கு என்று சொல்லி 1 கிராம் தங்கம் கிடையாது, 1 அடி நிலம் எங்கள் பேரில் கிடையாது. நல்லா ஜாலியாக இருக்கும். அழைப்பு வரும்போது குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, இவர் பாஸ்டர் சுந்தரையாட்ட வந்து சொன்ன நடந்தது. பாஸ்டர், உங்கள் கை ஓட்ட கை, எவ்வளோ கொடுத்தாலும் செலவழிச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறவருக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்குன்னு வச்சுக்கோ. அவர் சொல்கிறார், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு பாஸ்டர், இந்த 10 லட்சத்தையும் நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதில் உங்கள் ஷேர் 1 லட்சம், என் ஷேர் 9 லட்சம். வர்ற லாபத்தில் இந்த 1 லட்சத்துக்குரியது, இந்த 1 லட்சம் 10% முழுமையாக உங்களுக்குரியது. இந்த 90%, இந்த 9 லட்சம் ரூபா, இதில் வர்ற லாபத்தில் 10ல் 1 நான் கொடுக்க போகிறேன். இந்த 1 லட்சத்தில் வர்ற வருமானம் முழுசாக உங்களுக்கு, உங்கள் ஷேர். இந்த 9 லட்சம் ரூபாயில் வர்ற வருமானம் அதில் 10% நான் கொடுக்க போகிறேன். அவர் காசு. பாஸ்டர் ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்துட்டார். நம்ம மாற்ற முடியாது. லிட்ரலாக நடந்தது. அந்த பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆச்சுது. அவர் சாகிற வரைக்கும் பாஸ்டர் சுந்தரையாட்ட டோல் வாங்கிட்டு இருந்தார். பாஸ்டர் சுந்தரையா அவருக்கு சாகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். இட் இஸ் இம்யூட்டபிள். நம்மளா சேஞ்ச் பண்ண முடியாது. அவர் எண்ணம் நல்ல எண்ணம். பாஸ்டர் கொடுக்க வேண்டிய 1 லட்ச ரூபாய் நான் பிஸ்னஸில் போடுறேன், அதில் வர்ற முழு லாபமும் பாஸ்டருக்கு. இந்த 9 லட்சம் ரூபாயில் வர்ற லாபம் அதில் 10ல் 1 பாஸ்டருக்கு. பிஸ்னஸே கொலாப்ஸ் ஆச்சு. நம்முடைய சபையில் ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இட்ஸ் இம்யூட்டபிள். நம்மளா சேஞ்ச் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, ஒருத்தர் சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு அப்படியே ஒரு 10,000 ரூபா அவருக்கு கிடைக்கும். நானும் அதுக்கு அவருக்கு உதவி செய்வேன். அதை எழுத வைக்க, அந்த டீட் போட, அப்படி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவேன்.
எனக்கு தெரியும் அந்த வரவு செலவு. லாபம் ஒரு 10,000 ரூபா வரும், 1000 ரூபா கொடுத்துருவேன். 2-3 பிஸ்னஸ் வந்துச்சு. இன்னொரு பெரிய பிஸ்னஸ் வந்துச்சு, நான் தான் கூட இருந்து எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். 50,000 ரூபா அதில் ப்ராஃபிட் வந்துச்சு. அப்பவும் 1000 ரூபா கொண்டு வந்து கொடுத்தார். எனக்கு அவர்கிட்ட எப்படி கேட்க எப்படி சொல்லன்னு தெரியல. ரொம்ப உறுத்தல். நம்ம அவருக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன் இந்த 1000 ரூபா கொடுக்குறாரு? 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குமே. ஜெபம் பண்ணி அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இது பாருங்கள், உங்களுக்கு இது 50,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குமே, நீங்கள் என்ன வெறும் 1000 ரூபா தானே கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் சொன்ன, இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன், என்ன பிஸ்னஸ் வந்தாலும் 1000 ரூபா கொடுத்துடணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்படி டிசைட் பண்ணாதீங்க. ஒரு பிஸ்னஸில் லாபமே 1000 ரூபா தான் இருக்கும். 1000 ரூபாயும் மட்டும் நீங்கள் கொடுத்துட முடியுமா? நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துறது? இன்னொரு பிஸ்னஸில் 500 ரூபா தான் லாபம் வரும். அப்போ நீங்கள் இன்னொரு 500 ரூபா போட்டு கொடுக்கணுமா? அப்படி வேண்டாம் பிரதர், நீங்கள் அப்படி டிசைட் பண்ணாதீங்க. தேவன் அப்படி சொல்லலை. இல்லை நான் மனசில் தீர்மானம் பண்ணிட்டேன், 500 ரூபா கிடச்சா கூட இன்னொரு 500 ரூபா போட்டு நான் 1000 ரூபா கொடுத்துடணும்னு யோசித்துருக்கேன். அப்படி வேதத்தில் இல்லை அப்படின்னு. அதுக்கு மேலே எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியலை. பிரியமானவர்களே, அந்த நாட்களில் அவர் கடைசி செய்த பிஸ்னஸ் அதான். இட் இஸ் இம்யூட்டபிள். நீங்கள் உங்கள் மனதின் விருப்பத்தின்படி அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இல்லை. பைபிளில் இந்த மோசைக் பிரின்சிப்பிளில் நான் சொன்னது போல் கொலை செய்யக்கூடாது. என்ன மாதிரி கொலை, எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன தண்டனை, அதுக்கு என்ன தண்டனை, அதை யார் எக்ஸிக்யூட் பண்ண, அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த டைத்தை பற்றி மோசே தான் விரிவாக சொல்கிறார். மோசையுடைய அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது, அதை மாற்ற இயலாது. 4வது பிரியமானவர்கள் அதில் உள்ள ஒரு பெரிய தாற்பயம், அதை மீட்டு கொள்ளலாம், கன்வெர்ட் பண்ணலாம். நீ அங்கேருந்து ஊர்லேருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை நாசரேத்துலேருந்து எருசலேமுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை தோல் வச்சு தூக்கிட்டு வர முடியாது. 10வது கண்ணுக்குட்டின்னு இல்லை 4 கண்ணுக்குட்டியை மேமேன்னு மேய்ச்சிட்டு வர முடியாது. நீ அந்த ஆட்டை மீட்டுக்கொள்ள விரும்பினால் அங்கே சொல்லியிருக்க அதற்கான பணத்தை நீ கொடுக்கலாம். சிலர் பணம் கொடுக்கலாமா, பொருள் தான் கொடுக்கணும். இல்லை, பைபிளில் பழைய ஏற்பாட்டிலே பணத்தை பற்றி சொல்லியிருக்குது. வசனங்களை வாசிக்க நேரமில்லை. பிரியமானவர்களே, நீ அதை மீட்டுக்கொள்ள விரும்பினால், பிரியமல்ல, உபாகமம் 14:25 பண முடிப்பு, பர்ஸ், பண முடிப்புங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. என்ன, நீ அதை கன்வெர்ட் பண்ண மீட்டுக்கொள்ள விரும்பும்போது உன் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறாரு, ஒரு 5ல் 1 கூட்டிக்கோ. இப்போ அதனுடைய பொருள் என்ன, உங்களுக்கு டீச்சிங்காக சொல்லித்தரேன். அதனுடைய பொருள் என்ன, ஒரு ஆடு. அந்த ஆடு 10வது ஆடு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வர்றீங்க, இல்லை முதற் பலன் கொடுக்க வர்றீங்க. அந்த ஆட்டை தூக்கிட்டு வர முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஆட்டுக்குரிய விலைக்கரையம், ஆடு நல்ல ஆடு கொளுத்து 10,000 ரூபா அந்த ஆடு போகும். இப்போ அந்த ஆட்டை மீட்டுக்கொள்ள விரும்பினால் 10,000 ரூபா கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் அது 7 போகலாம், 10 போகலாம், 12 போகலாம். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, 20% கூட்டிக்கோங்க. 10ங்கிறத 12ஆக கொண்டு வந்துடுங்க. ஒரு 20% கூட்டிக்கோங்க. ஏன்னா கொடுக்கறது குறைஞ்சி போயிடக்கூடாது. அந்த ஆடு 10,000 ரூபாய்க்கு போகிற ஆடு 10 போகலாம், 11 போகலாம், 8 போகலாம், 9 போகலாம். ஆனால் என்ன பண்ணுங்க, ஒரு 2% கூட்டி கொடுங்க. 2% கூட்டி கொடுங்க அப்படிங்கிற. எவ்வளோ எதிர்பார்த்தீங்களோ அதோட ஒரு 2% கூட்டி கொடுங்க அப்படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பிரியமானவர்களே, அப்போது நம்ம கொடுக்கும்போது அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். பண முடிப்புன்னே இருக்குது. கேட்டாங்க, பணம் கொடுக்கலாமா, பொருள் தான் கொடுக்கணுமா அப்படின்னு. பண முடிப்பு, பணத்தை கொண்டாங்க. ஒரு பர்ஸ், ஒரு பணத்தை மூட்டை கட்டி. எப்படி கொண்டாங்க, ஒரு 20% சேர்த்துக்கப்போ 5ல் 1 சேர்த்து கொடு அப்படிங்கிறார். அதை ரெகுலரைஸ் பண்ணும்போது பிரியமானவர்களே, அவர் சொல்கிற இன்னொரு காரியம் என்னென்னா, அதை நீ யாருக்காக கொடு, லேவியன் ஆசாரி உனக்காக பலி செலுத்துகிறான்.
உன்னை தேவனோடு ஒப்புரவாக்குறான். அவனுக்கு வேறு வருமானம் கிடையாது. அவனுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்து வேலை தான் அவனுக்கு வருமானம். நீ அந்த லேவியன்ட்டு அதை கொடுத்துரு. அது உன் இஷ்டப்படி யாருக்கா கொடுக்காது. ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் வேலை செய்கிறான், பணி செய்கிறான், அவனுக்கு அதை கொண்டு கொடு. நான் எங்கே கொண்டு கொடுக்கணும்? நான் உனக்காக தெரிந்து கொண்ட ஸ்தானம். அந்த தசமபாக காணிக்கையை நான் உனக்கு தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் கொண்டு கொடு அப்படின்னு சொல்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆகமங்கள் விதி மோசே இதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இதனால சிலருக்கு குழப்பம் உண்டாகும். ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த தசம பாகத்தில் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உறவுகளும் நீங்கள் போய் அங்கே நல்லா சாப்பிட்டு அங்கே மதுபானம் திராட்சரசம் அருந்துங்கன்னு இருக்குது. அது தசம பாகம் நாங்கள் செலவழிக்கலாம், இல்லை தசம பாகம் இப்படி செய்யணும், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு. பிரியமானவர்களே, இதை எல்லாவற்றையும் தொகுத்து நான் சொல்கிறத குறிச்சிக்கோங்க முடியுமான்னு நிறையா நான் படித்தேன். ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரி, ஃபாஸ்டஸ்ட் பைபிள் டிக்ஷனரி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா, ஸ்மித் பைபிள் டிக்ஷனரி, இந்த 3லிருந்து அன்றைக்குள்ள ஒரு பழக்கத்தை நான் சொல்கிறேன். 3 பேரும் ஒத்துக்கொண்டாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கம் நம்மள அநேகர்கிட்ட இருக்குது. 3 tithings அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விதமான தசமபாகம் இருந்திருக்கு. 3 விதமான தசமபாகம் கொடுத்துருக்காங்க. ஒன்று லேவியர் தசமபாகம், லெவிட்டிக்கல் டைதிங். அது ஆசாரியர்களுக்கு, அங்கே பணி செய்கிறவங்களுக்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த தூபபீடத்துக்கு தூபம் போடணும். பிரியமானவர்களே, அந்த பலிபீடத்தில் விறகு போடணும், எண்ணெய் ஊற்றணும், விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும், ஆசரிப்பு கூடாரத்தை மெயின்டைன் பண்ணணும். அங்கே லேவியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்து வாசலை மல்கியால் சொல்லுவாங்க, லேவன் கூலி இல்லாமல் வாசலை பூட்டுவான் இருக்கு. அந்த வாசலை பூட்டனா ஒரு லேவியன் வேணும், அவனுக்கு சாப்பாடு வேணும். லெவிட்டிக்கல் டைத்திங் ஒன்று. இன்னொரு டைதிங், அவங்க பண்டிகைக்கு ஊருக்கு வரணும், அவங்க பிள்ளைகளை உறவுகளை கூட்டிகிட்டு வரணும். வரும்போது அங்கே இருக்கிற லேவியர்கள் பரதேசிகள் அவங்களெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வர்றாங்க. பிரியமானவர்களை கூப்பிட்டு வந்து அந்த டைத்திங்கில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடணும். அங்கே மதுபானம் என்று சொன்னது நம்ம நினைக்கிற இந்த டாஸ்மாக்கல். அங்கே சொல்லப்பட்ட மது என்றால் இனிப்புன்னு அர்த்தம், பானம் என்றால் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட் ட்ரிங்க்ஸ், மதுரமான பானம். நல்லா நினைக்கலாம், ஜூஸ்லாம் இருக்குது. இந்த மதுரமான பானம் தான் இன்டாக்சிகேட்டிங், போதை உண்டாக்குறதா பின்னால் மாறிச்சு. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மதுபானம் வாங்கி குடிங்கன்னா நீங்கள் போய் தண்ணி அடிங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் வந்து செலவழிச்சுக்கோங்க. இன்னொரு தசம பாகம், பண்டிகைக்கு வர முடியாத ஏழைகள், அவங்கள உங்களோட கூட்டிகிட்டு வாங்க. அங்கே வேதத்தில் இவங்க எல்லாத்துலேயும் நான் வாஸ்து பார்த்தேன், படித்ததை நான் சொல்கிறேன், இங்கே கேட்டதே இல்லை. 3 tithings. இன்றைக்கு நல்ல விசுவாசிகள் அநேகருடைய வாழ்க்கையில், உங்களை எல்லாரும் நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையுமே நான் சொல்ல முடியும், இந்த 3 tithings உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. பிரியமானவர்களே, 10ல் 1 நீங்கள் ஆசாரனுடைய கையில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களுக்காக கால் கெடுக்க நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த காரியங்களை ஆயத்தம் பண்ணுறாங்க. இங்கே பணி செய்கிறவங்க, அதில் தான் அங்கே பணி செய்கிறவங்களுடைய சம்பளம் கிட்டத்தட்ட மாதம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. பிரியமான இடத்த மெயின்டைன் பண்ணுறோம். இந்த ஏசி போட்டிருக்கோம், ஒரு ஜிபி பில்லே 30,000 கிட்ட வருது. இதுக்கெல்லாம் எதில் தான் நம்ம செலவழிக்கிறோம்? தசம பாகத்தில் தான் செலவழிக்கிறோம். இன்னொரு காணிக்கை நீங்கள் கொடுக்குறீங்க. பிரியமானவர்களே, உங்கள் போக்குவரத்து செலவு இருக்குது. கோயிலுக்கு வர்றதுக்காக மாத்திரம் ஈசிஆர்லேருந்து வர்றீங்க, பட்டாபிராமிலேருந்து, திண்ணனூர்லேருந்து வர்றாங்க, மீஞ்சூர்லேருந்து வர்றாங்க, கண்டிகை வண்டலூர் கண்டிகையிலேருந்து வர்றாங்க. எவ்வளோ செலவழித்து வர்றீங்க, பஸ்ஸில் வர்றீங்க, காரில் வர்றீங்க, பைக்கில் வர்றீங்க. உங்களுடைய போக்குவரத்து செலவு. இப்போ ஒருவேளை நம்ம சபையில் வந்து அன்பின் விருந்து இருக்குது, இல்லைன்னா நீங்கள் போகிற வேளை எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட்ணும், உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு வர்றீங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதுவும் நீங்கள் செலவழிக்கிறீங்க. நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய போக்குவரத்து செலவு, நீங்கள் ஒரு பைபிள் வாங்கலாம், ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகம் வாங்கலாம், வீட்டில் ஒரு வசனம் போடலாம், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக நீங்கள் செலவழிக்கிறது கிட்டத்தட்ட 10ல் 1 இருக்கும்.
இது போக இன்றைக்கும் நல்ல விசுவாசிகள் சில மிஷினரிமார் கொடுக்குறாங்க, இங்கே குட் சமாரிட்டன் ஃபண்டு கொடுக்குறீங்க, பிரியமானவர்கள் டிவி மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு தெரிந்த ஊழியர்களை தாங்குறீங்க, மேகசினுக்கு பணம் கட்டுறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10ல் 1 வரும். இன்றைக்கி நம்ம செலவழிக்கிறோம். ஸோ அங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை இந்த எல்லா டிக்ஷனரிலையும் பார்க்குறோம். 3 tithings அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எவ்ரி Jew was required by the Levitical laws to pay 3 tithes of his property அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இதனுடைய பர்பஸ் என்ன, எதுக்காக நம்ம கொடுக்கணும்? இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபாகமம் 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. தி வெரி பர்பஸ், வானமும் பூமி அவருடையது. நான் அடிக்கடி சொல்லிடுறேன், என்னை அழைத்தது கர்த்தர், எனக்கு சாப்பாடு போட வேண்டிய வேலை கர்த்தருடைய வேலை. நீங்கள் யாராவது என்ன ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டீங்களா? நீங்கள் யாராவது வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எங்களை வந்து மேய்ங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் யாரும் சொல்லலையே. எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இல்லவே இல்லை. ஏன் தேவைகளை சந்திக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடைய கையில் இருக்குது. என்னை அழைத்தது கர்த்தர். நான் ஊழியத்துக்கு வரும்போதே கர்த்தர் எனக்குள்ளே தோன்றின ஒரு எண்ணம், எலியா தீர்க்கதரிசியை காகத்தை கொண்டு போஷித்தீர், காகம் இல்லைன்னு சொன்னால் விதவையை கொண்டு போஷிப்பீர், காகமும் இல்லை விதவையும் இல்லைன்னா தேவதூதனை அனுப்பி போஷிப்பீர், நீர் என்னை பசியாக விட மாட்டீர். காகத்தை கொண்டு போஷிப்பீர், விதவையை கொண்டு போஷிப்பீர், இல்லைன்னா தேவதூதனையே இறங்கி வர செய்வீர். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்க பழகும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. திரும்ப அந்த வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. இப்போ உங்களுக்கு வாரந்தோறுமா இருக்கலாம், உங்களுடைய வருமானம் வாரந்தோறும் என்றால் வாரந்தோறும், உங்கள் வருமானம் மாதந்தோறும் என்றால் மாதந்தோறும், உங்கள் வருமானம் வருஷந்தோறும் என்றால் வருஷந்தோறும், இல்லை ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிய என்றால் ப்ராஜெக்ட் முடிய உங்களுடைய தக்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்றால், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தான் கொடுக்கணும் என்றால். பிரியமல், எதற்காக? உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. இதைத்தான் மோசே பிரித்து வைத்தார். பின்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட அதை பற்றி சொல்கிறார். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. இந்த தசமபாகம் காணிக்கை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? கச்சித்தமான அடுத்த வாரம் நான் தொடர்றேன். மிக முக்கியமானது, புதிய ஏற்பாட்டில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு, இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உள்ளத்தில் பாரப்படுத்தினதுனால நான் அறிந்த சத்தியத்தை, நான் கை கொண்டு வருகிற சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானா என்னிடத்துல வந்து கேளுங்க. மாற்று கருத்துக்கள் இருக்குமானாலும் என்னோட கூட வந்து பேசுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். பிரியமானவர்களே, தசம பாகத்தினுடைய கொடுக்கறது பல விதங்களில் கொடுக்குறோம். அதில் ஒன்று கர்த்தரை கனப்படுத்துவது. கர்த்தரை கனப்படுத்துவதாக கொடுக்கறதுல 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று தசம பாகம், இன்னொன்று முதற் பலன், இன்னொன்று பொதுவான பொருத்தனை பலி காணிக்கைகள். இந்த தசம பாகத்தை பற்றி படித்தோம். தசம பாகம் பிரியமானவர்களே மோசையின் காலத்துக்கு முன்பாகவே இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க. பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு அவங்க வம்சத்தில் அதை பார்த்தோம். அப்புறம் மோசையினுடைய பிரமாணத்தை பார்த்தோம். மோசையினுடைய பிரமாணத்துலேருந்து ஒரு 5 பிரின்சிபிள், அது கர்த்தருக்கு உரியது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அதை நம்ம இஷ்டப்படி மாற்றக்கூடாது. அதை மீட்க விரும்பினா 10ல் 1 கொடுக்கணும். அது யாருக்காக உரியது? அது கர்த்தருடைய பணி நமக்கு செய்கிற லேவியர்களுக்காக, ஆசாரியர்களுக்கு. அவங்களுக்கு வேறு வருமானம் கிடையாது, அவங்களுக்கு உரியது. இப்போ எங்கே கொடுக்கணும்? நம்ம தொழுது கொள்ள போகிற இடத்துல அதை
கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் 3 விதமான டைத்திங்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று லேவியர்களுக்கு கொடுப்பது, இன்னொன்று நாம் பண்டிகை அனுபவிப்பதற்காக, நம்ம ஆராதனைக்கு வருவதற்காக, நம்முடைய போக்குவரத்து செலவு, வர இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹோட்டலில் பண்ணோம், சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், நம்ம கூட வர்றவங்க ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம், அந்த செலவுலாம் இருக்குது. இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்குறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய புத்தகம் வாங்கி கொடுக்குறோம், அந்த செலவெல்லாம் இருக்குது, அதுக்காக செலவழிக்கிறோம். இன்னொன்று மற்ற ஊழியங்களுக்காக, பிரியமானவர்களை மற்ற சத்தியத்தை அறிவிப்பதற்காக, தேவ ராஜ்யம் பரம்புவதற்காக நம்ம செலவழிக்கிறோம். இதனுடைய பர்பஸ் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறியும்படிக்கு, நாம் கர்த்தருக்கு பயப்படுதலை பழகும்படிக்கு, நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட பழகும்படிக்கு. நீங்கள் கொடுக்குற 10 ஒன்று அவங்க பேஸ்லிப்பை நாங்கள் பார்க்குறோம் இல்லையே, உங்களுக்கும் கர்த்தர் இருக்கும், உங்களுக்கும் கர்த்தர் இருக்கும். ஏன் இந்த கட்டளையை கை கொள்கிறோம்? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குங்கிறத கச்சித்தமாக வர்ற வாரத்தில் பார்ப்போம்.